குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிள்ளையானவர்கள் 72 மணித்தியாலங்கள் வரையிலே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவரிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளின் பின்னால் மிக பெரும் அரசியல்வாதிகள், மிக பெரும் புள்ளிகள் சிக்க போகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்களை மூடி மறைக்க முயற்சித்தார், கொலையை திசை திருப்ப முயற்சித்தார் என்ற அடிப்படையில் இப்போது CID அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். பிள்ளையானவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இப்போது 72 மணித்தியாலங்கள் வரையிலே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலே விடம் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் இந்த பிள்ளையான் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் எப்படியானவை என்று பார்க்கின்ற போது மிக பெரும் குற்றங்கள், குறிப்பாக இவர் வெளியே வரக்கூட முடியாத அளவுக்கு குற்றங்கள் எல்லாம் இவர் மீது இருப்பதாக இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான விடயம் 2015 இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலே, அது 2007 காலப்பகுதியில் இடம்பெற்ற அந்த கொலை விடயத்திலே இவர் சம்பந்தப்பட்டிருந்தார். அதிலே இவர்தான் மிக முக்கியமான சூத்திரதார். இவருடைய உத்தரவுக்கிணங்கத்தான் அந்த கொலை இடம்பெற்றிருந்தது. அதுவும் ஒரு கிறிஸ்தவ மத வழிபாடு இடம்பெற்று அந்த வழிபாடு நிறைவடைந்த பின்னர் அந்த கோவிலுக்கு வெளியே வைத்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த சம்பவம் இடம்பெற்றது. எனவே அதனுடைய வழக்கு இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு 2015 குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 2020 வரையிலே இவர் சிறை வைக்கப்பட்டிருந்த விடயம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அப்படி இருக்கின்ற போது இந்த விடயம் இன்னும் தீர்வுக்கு வராத நிலையிலே மீண்டும் ஒரு விடயம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயமும் மிக பெரும் பேசு பொருளாக மாறினது. குறிப்பாக இவருடைய அதாவது பிள்ளையாருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த இந்த அசாத் மௌலானா சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கியிருந்த செவ்வியிலே இந்த திரிபோலி ராணுவ குழுவினுடைய உதவியோடு சிறையிலே இருந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தவர் இந்த பிள்ளையான் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதோடு கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றது, பிள்ளையானுக்கும் மிக பெரும் தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த அசாத் மௌலானா சுட்டிக்காட்டியிருந்தார். காரணம், இவர்தான் இவருடைய பிரத்யேக செயலாளராக ஒரு பலகாலமாக செயற்பட்டு வந்தவர் இந்த அசாத் மௌலானா. இவர் இந்த சேனல் 4க்கு இந்த தகவலை வழங்கியிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். அடுத்ததாக பார்க்கின்ற போதுதான் இப்போது இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரான ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து இப்போது அது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த விடயத்துக்காகத்தான் இப்போது இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதில் மிக முக்கியமான விடயம், 2006ஆம் ஆண்டு கால போதிலே இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்படுவதற்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி அவர்கள் கடத்தப்பட்டிருந்தாராம். அவர் கடத்தப்பட்டு அவர் மூலமாக ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதியாக இருந்த இந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக பதவி விலக வேண்டும், இந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே, துணைவேந்தர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த குழுவினால், அந்த கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியை கடத்திய குழுவினார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட இந்த பீடாதிபதி உடனடியாக தான் பதவி விலகுவதற்கு, அதாவது இந்த கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் தான் பதவி விலகுகின்றேன் என்ற அடிப்படையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இந்த துணைவேந்தர் பதவி விலகல் கடிதத்தை மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆனால் மானியங்கள் ஆணைக்குழு அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த கடிதத்தை நிராகரித்து நீங்களே தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவருக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள், இந்த ரவீந்திரநாத் அவர்களுக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் காரணமாக கொழும்பிலே அவருடைய மகளினுடைய வீட்டிலே தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சில காலம். எனவே அந்த இடத்திலிருந்து கொண்டுதான் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டு, கொழும்பிலே கலந்து கொண்டு விட்டு மீண்டும் மதிய உணவிற்காக வீடு செல்கின்ற வழியிலே தான் அந்த சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு இந்த வழக்கு கைமாற்றப்பட்ட போது இந்த விடயத்திலே கருணா குழு தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆனால் பிற்பட்ட காலங்களிலே தான் இது கருணா குழு அல்ல, மாறாக பிள்ளையான் குழு என்ற விடயம், அதாவது இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற பிள்ளையான் அவர்கள் தான் இதிலே தொடர்பு பட்டிருக்கின்றார் என்ற சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அதோடு இந்த விடயம் சார்ந்து இப்போது இந்த அரசாங்கம் இதனை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளையானுக்கு எதிராக மிக மிக முக்கியமான வழக்குகள் இருக்கின்றது. இந்த ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலே 2015 கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் திடீரென நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டிருந்தார். ஏன் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பாராளுமன்ற தேர்தலிலே சிறையிலே இருந்து கொண்டு கூட போட்டியிடுகின்ற தன்மை காணப்பட்டு சிறையிலே இருந்தபடி கூட
வெற்றி பெற்றிருந்தார் இந்த பிள்ளையான். அதன் பின்னர் பார்க்கின்ற போது இந்த சட்டமாதிபர் திணைக்களமானது பிள்ளையானுடைய வழக்குகளை மீண்டும் தொடர்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்ற அறிவித்தல் வழங்கியதற்கிணங்க நீதிமன்றமும் பிள்ளையானை விடுவித்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இப்போது இந்த அரசாங்கம் அந்த விடயங்களை கையிலே எடுத்திருக்கின்றார்கள், கையிலே எடுக்க போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருந்தது. அத்தோடு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை ஆசாத் மௌலானாவினுடைய சேனல் 4 வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்ற போதுதான் அதிலும் பிள்ளையான் மிக முக்கியமான குற்றவாளி அல்லது மிக முக்கியமான சந்தேக நபர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எனவே மிக விரைவிலே இப்போது இந்த 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலை வைத்து பிள்ளையான் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதிலே குற்றங்கள் உறுதியானால் இவர் 2015 போன்று கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் இந்த ஆட்சி முடிகின்ற வரையிலே சிறையடைக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இந்த விடயத்திலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டால் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கிலே இவர் சிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் இருந்து விடுவிக்கப்பட்டால் இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களிலே வெளிவர போகின்ற முக்கிய ஆவணம் என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சில ஆதாரங்கள், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சில சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம் என்று அரசு குறிப்பிட்டிருக்கின்றது. அதில் ஒருவராக இந்த பிள்ளையான் சிக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையானை காட்டிக் கொடுத்தது கருணாதான் என்ற அடிப்படையிலே தமிழ் ஊடகங்கள் ஒரு சில செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் கருணா பிள்ளையான் இணைவின் பின்னர் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அதோடு இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு முன்னர் தேர்தல் பிரச்சாரங்களில் அதுக்கு மட்டக்களப்பிற்கு சென்ற போது அவர்கள் சொல்லியிருந்த விடயம், இந்த கட்ட பஞ்சாயத்து செய்கின்றவர்கள், மக்களை மிரட்டி கப்பம் கோருகின்றவர்கள், இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள், இந்த அரசியல் முறை ஒழிக்கப்படும் என்பதை அனுரகுமார் திசாநாயக்க மட்டக்களப்பிலே சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கிணங்க வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக வியாழேந்திரன் 2 கோடிக்கு விலை போனதாக சொல்லப்படுகின்றது. அந்த 2 கோடிக்கு ஆசைப்பட்டுத்தான் தமிழரசு கட்சியில் இருந்து பிரிந்து அப்போதைய மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்கினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகின்றது. அதோடு இந்த மணல் கொள்ளை பெர்மிட்டுகளை விற்பனை செய்கின்ற பொறுப்பை அவர் எடுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பல குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு வருவது வழமை. அப்படி இருக்கின்ற போதுதான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வியாழேந்திரன். அதன் பின்னர் பார்க்கின்ற போது அடுத்த குறி அவர்கள் வைத்திருந்தது இந்த பிள்ளையான் தான். காரணம், பிள்ளையான் கிழக்கிலே அதிகமாக பல செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் என்று இந்த அரசாங்கத்திற்கு அதிகமான முறைப்பாடுகள் சென்றிருப்பதாக அவர்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னரே சொல்லியிருந்தார்கள். எனவே அதனை பொறுப்பேற்றார்கள். இப்போது பிள்ளையான் குறிவைக்கப்பட்டு விட்டார். அடுத்ததாக குறிவைக்கப்பட போவது என்னவோ கருணா அம்மான் தான் என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகிறது என்பதை. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ஒரு குற்றத்தடுப்பு விசாரணை, அதாவது தேசிய புலனாய்வு பிரிவினுடைய ஒரு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த வவுனதீவு பகுதியிலே 2018ஆம் ஆண்டு இந்த வலை இறக்கை பாலம் என்று சொல்லப்படும் அந்த பாலத்துக்கு அருகாமையில் இருந்த போலீஸ் சோதனை சாவடியிலே 2 தமிழ் போலீசார் கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தார்கள். கத்தியால் குத்தியும் சுட்டும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த விடயம் சார்ந்து அப்போது இடம்பெற்ற விசாரணைகள், குறிப்பாக இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தேசிய புலனாய்வு பிரிவு CID அதிகாரி அப்போது விசாரணைகளை கையிலே எடுத்து அதிலே முன்னாள் விடுதலை புலிகள் போராளி என்று சொல்லப்படுகிற அஜந்தன் அவர்கள் தான் இதிலே தொடர்பு பட்டிருக்கின்றார். இவர் தான் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர் மீது குற்றம் சுமத்தி, அதுவும் போலியான முறையிலே குற்றம் சுமத்தி அவரை சிறையிலே அடைத்து விட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது இது பல நாட்களின் பின்னர் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று விசாரணைகளின் போதுதான் இந்த 2 போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயமும் அவர்களிடமிருந்து கைத்துப்பாக்கிகள் பெறப்பட்ட விடயமும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்த சஹ்ரான் ஹாசிம் அவர்களுடைய வாகனத்தை செலுத்துகின்றவரும் அவரோடு இருந்த 4 பேரும் தான் மிக முக்கியமான குற்றவாளிகள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்த பின்னர் அந்த குற்றத்தடுப்பு விசாரணை, அதாவது அந்த CID அதிகாரி, குறிப்பாக முன்னாள் விடுதலை புலிகள் போராளி மீது குற்றம் சுமத்தி இருந்த இவர்தான் கொலையை செய்தார் என்று போலியான முறையிலே குற்றம் சுமத்தி இருந்த அந்த CID இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்போது அவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். இவரோடு சேர்த்து மேலும் 2 கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே போலியான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, பொய்யான குற்றச்சாட்டு ஒரு முன்னாள் போராளி மீது சுமத்தப்பட்டது என்ற குற்றத்திற்காகவும், அதோடு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயத்தை அல்லது இந்த கொலை சம்பவத்தை திசை திருப்புதல், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயங்களை மறைத்தல் போன்ற விடயங்களுக்காக இப்போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இது 2 புறம் பார்க்கின்ற போது, அதாவது நீதியான முறையிலே
சில விடயங்களை அணுகுகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. குறிப்பாக அந்த முன்னாள் போராளி போலியான ஒரு குற்றத்திற்காக அவர் சிறை இருந்திருக்கின்றார், அதனை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது இந்த சிஐடி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது உண்மையான விடயம்தான். அத்தோடு இந்த பிள்ளையான் விவகாரம் என்பது இன்று நேற்று நடந்த வழக்குகள் அல்ல. இவை எல்லாமே 2005, 2006, 2007 கால பகுதியில் இடம்பெற்ற விடயங்கள் தான் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளையான் என்பவர் யார் என்றால் அதன் பின்னர் மிக பெரும் ஒரு குழு இருக்கின்றது, யாரும் மறுத்துவிட முடியாது. காரணம், முன்னர் விடுதலை புலிகளில் இருந்து அவர்கள் கருணா குழு கருணா பிரிந்த பின்னர் கருணாவில் இருந்து பிரிந்திருந்தார்கள். அதன் பின்னர் துணைப்படையாக இலங்கையினுடைய ராணுவத்தினுடைய துணைப்படையாக செயற்பட்டிருந்தார்கள். இந்த துணைப்படையாக செயற்படுகின்ற போதுதான் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கு, கப்பம் கோருதல், இன்னும் பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருந்தது. பல கடத்தல்கள் இடம்பெற்றிருந்தது. அது மிக முக்கியமானது இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் விவகாரம். எனவே இந்த விடயங்கள், இப்படியான பல விடயங்கள் துணை ராணுவமாக செயற்பட்டிருந்தார்கள். அப்போது ஜனாதிபதியாக இருந்தது மஹிந்த ராஜபக்ச, அப்போது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்தது கோட்டாபய ராஜபக்ச. எனவே இவர்களுக்கும் இந்த பிள்ளையானுக்கும் எந்த இடத்திலே தொடர்படுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலே 2015 நல்லாட்சி காலத்திலே கைது செய்யப்பட்டிருந்த இந்த பிள்ளையானை ஆட்சிக்கு வருகின்ற போது கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாவதாகவே விடுவித்திருந்ததுதான் மிக பெரும் விடயமாக மாறியிருக்கிறது. எனவே இதிலிருந்து புலப்படுகின்றது இவர்களுக்கான தொடர்பு என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையானிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளிலே மேலும் யார் யாரெல்லாம் சிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் இன்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.